இருங்க 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 இருங்க, வீடியோவை ஸ்க்ரால் பண்ணிட்டு போகாதீங்க. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். இன்னைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டே, உங்க லைஃபோட லாஸ்ட் டே, சரிங்களா? இன்னைக்கு நீங்க இறந்து போயிருவீங்க இன்னைக்கு இரவு அப்படின்னா உங்க மனசுல டக்குன்னு என்ன தோணும்? இன்னைக்கு நம்ம செத்து போயிருவோமா? அச்சோ, ஏங்க இப்படி நெகட்டிவா பேசுறீங்க திடீர்னு அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருப்பீங்க. அதே நேரம் இன்னைக்குதான் நம்ம இறந்து போக போறோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட மனசு என்ன பாடுபடும், எவ்வளவு கஷ்டப்படும். உண்மைதானே? என்னெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இது எதுக்கு இப்ப கேக்குறீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, துணிவிருந்தால் தொடு அப்படின்ற இந்த புத்தகத்திலையும் ஆசிரியர் அதே கேள்வியை தான் கேட்டிருக்காரு. அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் கவியுழவன். இந்த ஆசிரியர் 10 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இது வரைக்கும். அண்ட் இந்த புத்தகத்துல சில வரிகள் பார்ப்போம். ஒருவர் மனதின் எண்ணம் பிறர் அறியும் வண்ணம், ஓர் நாள் அறிவியல் முன்மொழியும், அந்நாள் அனைவரின் முகம் பொழியும் எச்சில் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவிதை இங்க எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம புத்தகம் வாங்கி படிச்சாதானே தெரியும். நல்ல செடிகளுக்கிடையே களை இருந்தால் பிடுங்கி விடலாம், ஆனால் இரண்டும் ஒரே உருவத்தில் இருந்தால் எதை பிடுங்குவது? இங்கோ மனிதனிடம் ஒரே போர்வையை போர்த்தி கொண்டு நற்செடிகளும் களை செடிகளும் விளைந்திருக்கும் இவ்வயலில் விவசாயம் செய்யும் வித்தகன் இறைவன் தவிர வேறொருவனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஒவ்வொருத்தருமே படிக்க வேண்டிய அடிப்படை புத்தகம் அப்படின்னு தான் இந்த புத்தகத்தை நிச்சயமா நான் சொல்லுவேன்.